கிழக்கிந்திய கம்பெனி திவாலாம். சரி, ஒரு காலத்துல இந்தியாவே கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க. கண்ட்ரோல்ல வச்சிருந்தானுங்க. இவங்க எதுக்கு உள்ள வந்தானுங்க? சாலிவாகனன். சாலிவாகனன புடிங்க, கிழக்கிந்திய கம்பெனி யாருன்னு புரிஞ்சிரும். மாயக்கை. அந்த மைனிங்க்கு கை காட்டுனது ஒரு மாயக்கை. அந்த மைனிங்க்கு ஆள் அனுப்பி சண்டை போட வச்சது ஒரு மாயக்கை. ராக்கிக்கு கேஜிஎஃப்க்கு அது சொல்றது, அந்த கேஜிஎஃப் நரகத்துக்கு நராட்சிக்கு கை காட்டுனது ஒரு கை. ஒரு கை உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் உள்ள பூத்தி விட்டு சண்டை விட்டு நார விட்டு அவனோட வேலைகளை ஈஸியா நகர்த்திட்டு இருக்கான். ஒரு செஸ் ஆட்டு சதுரங்க ஆட்டம் ஆடிட்டு இருக்கானுங்க. நீ போர்ட்லயும் இல்ல, போர்டை விட்டு வெளியும் இல்ல, நீ எங்கேயுமே இல்லைன்னா அவனுக்கு எதுவுமே புரிய போறதில்ல. லண்டன் தலைமையகமா வச்சு திவாலா ஆயிடுச்சான். அது ஒரு காஃபியோ, அது காஃபி கிடையாது, ஹோட்டலாக மாற்றிருக்காங்க. இதை இப்போ இதில் என்ன என்ன சொல்ல வராங்க? நம்ம இந்தியா ஆண்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு கடை டீ கடை ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேயும் வணிகம் தான் மாறுறான். சரி, அங்கே கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒரு பேர், அந்த பேருக்கு என்ன வேணா வச்சுக்கலாம், அதுக்கு வேற பேர் கூட வைக்கலாம், நார்த் இந்திய கம்பெனி கூட வைக்கலாம். பட் பேர்களில் பட்டு பிடிச்சிக்கிட்டே தொங்கிட்டு இருக்கியே, அதை நடத்துறவன் யாரு? எவன் ஃபண்டு பண்ணது? யார் உள்ள வந்தது? இங்கேருந்து அந்த ஆந்திரா, கர்நாடகா, இந்த ஏரியா இருக்குல்ல, எல்லைப்புறம், இங்கிருந்து சாலிவாகனன் கூட்டம் எங்கே போச்சு? அவங்களுக்கு இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு என்ன தொடர்பு அப்படின்றத நீ தேடிட்டனாலே எல்லா மேட்டரும் உனக்கு புரிஞ்சிடும். திருப்பி அவனுங்க இங்கே வரப்போறானுங்க. ஸோ அவனுக்கு திருப்பி டைரக்டாக ரூல் பண்ண போறானுங்க. அது உனக்கு புரியுமா புரியாதான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க பல ஒரு கிழக்கிந்திய கம்பெனியை நாடே சேர்ந்து விரட்டினீங்க. இப்போ நாடு முழுக்க எத்தனை கிழக்கிந்திய கம்பெனியை கொண்டு வந்து சொருகிருக்கீங்க. வாங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க நாட்டுக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்கன்னு எத்தனை கார்பரேட் கம்பெனி உள்ள வந்திருக்கு. மாற்றம் அது. நம்ம அடிச்சு விரட்டின கூட்டங்களை, ஐரோப்பியன்ஸை இங்கே அடிச்சு விரட்டின அந்த ஒரு வணிக கூட்டத்தை திருப்பி நாமளே சிகப்பு கம்பளம் விரிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் கூப்பிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் வச்சிருந்த ஏர்போர்ட் சிஸ்டம், கவர்மெண்ட் வச்சிருந்த ரயில்வே சிஸ்டம், கவர்மெண்ட் வச்சிருந்த போர்ட் துறைமுக சிஸ்டம் எல்லாத்தையும் அவன்கிட்ட தாராவாரத்தை கொடுத்துட்டு இருக்கோம்னா, இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யோசிச்சு பாரு, அத்தனையும் வணிகம். எந்த வணிகம்னா கார்பரேட் வணிகம். இதைத்தாண்டா வெள்ளக்காரை பண்ணிட்டு இருந்தேன். அவள் தாண்டா வேற நாட்டுக்காரை உள்ள வணிகம் பண்ணான்னு சொல்லி கப்பல் தமிழ்னு சொல்லிட்டு தான் சொத்தே வித்து ஒருத்தர் கப்பலை விட்டாரு. அவரை தாண்டா செக் எடுத்துட்டு போட்டு தர்றாங்க. ரகசியம் என்னன்னே புரியாம தற்கூரி மாட்டம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி போடுறாங்க? வளர்ச்சியை நோக்கி எப்படி? எதுக்கு நீ வளர்ச்சி அடையணும்? இல்லை, எனக்கு புரியல. செவ்வாய் கிரகத்தை போய் குடியிட போறியா? இருக்க செம்மண் பூமியை வச்சுட்டு வாழ்றதுக்கு வக்கில்ல உனக்கு. செவ்வாய் கிரகத்தை போய் கிழிக்க போறீங்களாடா? நீங்க எதையுமே புரிஞ்சுக்க போறது இல்லை. திருப்பி சொல்றேன், மனிதர்களுக்கு மிகப்பெரிய சிறுபடி காத்திருக்கு 2028க்கு அப்புறம். அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த முட்டா ஜனங்க கலாம் வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இவங்கள வச்சு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும்.